தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நேரத்திலே நாங்கள் லூக்கா பகுதியிலே 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனத்தை குறித்து நாங்கள் சிந்திக்க போகிறோம். அதிலே முதல் பகுதியாக சொல்லப்படுகிறது தேவனுடைய அன்பினாலே இரக்கம் செய்தல். தேவனுடைய அன்பினாலே எப்படியாக நாங்கள் இரக்கம் செய்ய வேண்டும் என்பதையும் அது கிரியையிலே நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் நாங்கள் இன்றைய நாளிலே சிந்திக்க போகிறோம். இந்த பகுதி கூடாக நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லுகின்றான். அந்த செல்லுகிறவன் ஜூதனாக இருந்தான். அவன் கள்வர் கையிலே அகப்பட்டு குற்றுயிராக விடப்படுகின்றான். விடப்பட்ட மனிதனை அவ்வழியாக ஆசாரியன் லேவியன் ஆகிய இருவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதன் பின்பதாக அவ்வழியாக சமாரியன் வருகின்றார். அந்த சமாரியன் அந்த குற்றுயிராக இருக்கும் மனுஷனை கண்டு மனதுருகி அவர் கிட்ட வந்து காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டுகிறவர்களாகவும் தன்னுடைய வாகனத்திலே ஏற்றி சென்று சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரிக்கிறவராகவும் காணப்படுகின்றார். இந்த சமாரியன் நாங்கள் பார்க்கின்றோம், ஜூதர்கள் சமாரியரை வெறுக்கிறவர்களாகவும் அவர்களை ஒதுக்குறவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். அவர்களோடு நட்பாக அன்பாக பழகுவது மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. இந்த பகுதியில நாங்கள் பார்க்கிறோம், சமாரியனுடைய இரக்கத்தையும் அவனுடைய இரக்கத்தின் மூலமாக வெளிப்படுகிறதான செயற்பாட்டை குறித்து தான் நாங்கள் சிந்திக்க போகிறோம். அந்த சமாரியனுடைய இரக்கத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கிறான பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் என்னத்தை செய்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிறான பொழுது எத்தனையோ ஜனங்கள் துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் வியாதிகளிலேயும் பாவ சேற்றிலேயும் சிக்குண்டு காணப்படுகின்றார்கள். அவர்களுக்காக இந்த இன்றைய நாட்களுக்கூடாக நாங்கள் என்னத்தை செய்கிறோம்? அவர்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்டுகின்றோமா? அவர்களுக்கு நாங்கள் இரக்கத்தின் மூலம் செயற்பாட்டில் நாங்கள் செய்கிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோமா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிறவர்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் உதவி செய்கிறோமா? ஜெபிக்கின்றோமா? அவர்களை கண்டு நாங்கள் மனதுருகி அவர்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் நாங்கள் அதை கண்டு உணராதவர்களாகவும் எங்களுக்கு என்ன என்று சொல்லி நாங்கள் இருக்கிறவர்களாகவும் நாங்கள் காணப்படுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டதான நாங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் யாருக்கு உதவி செய்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் சிந்திப்போமானால், சில நேரங்களில் நாங்கள் உதவி செய்கிறவர்கள் எங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், சில நேரம் எங்களுடைய சபைகளை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இரக்கம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு அப்பால நாங்கள் இரக்கம் செய்வது இல்லாவிட்டால் உதவி செய்வது மிகவும் குறைவாக காணப்படுகிறது. நாங்கள் சில நேரங்களில் என்ன காரியங்களை செய்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் நாங்கள் உதவி செய்கிறான பொழுது அவர்கள் எங்களுக்கு என்ன செய்தார்கள், அவர்கள் எனக்கு தீங்கு செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் சில நேரங்களில் அவர்களை வெறுக்கிறவர்களாக, சில நேரங்களில் அவர்களை ஒதுக்குறவர்களாக நாங்கள் காணப்படலாம். ஆனால் நாங்கள் அப்படி இந்த நாட்களுக்கூடாக எங்களுக்கு நிந்தித்தவர்களை, எங்களை வேதனைப்படுத்தினவர்களை நாங்கள் ஒரு நாளும் வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அந்த நல்ல சமாரியனை போல நாங்கள் உதவி செய்ய வேண்டியவர்களாக, அந்த இரக்கத்தை பாராட்ட வேண்டியவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். இதனால் தேவனுடைய இரக்கத்தை சில நேரங்களில் நாங்கள் இழந்துவிட நேரிடும். தேவன் எங்கள் மேல் இரக்கம் கொண்டிருக்கிறார், நாங்கள் மற்றவர்கள் மேலே இரக்கம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து நம்மேல் வைத்த இரக்கத்தை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தை நாங்கள் ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அவர் நம்மை தண்டிக்கவில்லை, அவர் எங்களை மன்னித்தார். அவருடைய இரக்கத்தினாலே எங்களை சிநேகித்தவராக காணப்படுகிறார்.
அவருடைய இரக்கம் அங்கே பெரியதாக காணப்படுகிறது. அந்த இரக்கத்தின் நிமித்தமாகத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவண்ணமாகவே உங்கள் பிதா இரக்கக்குள்ளம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவண்ணமாகவே பலிய அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி வேத வசனம் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அந்த வழிபோக்கனாகிய ஜூதனுக்கு உதவி செய்த சமாரியனை போல நாங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்களாக, இரக்கம் செய்ய வேண்டியவர்களாக நாங்கள் காணப்படுகின்றோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராகிய கர்த்தருடைய அன்பு, இரக்கம் உங்கள் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.